எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா ஃபீமேல்ஸ்க்கு வந்து எந்த மாரியான கெரியர் பாத்ல வந்து சூட்டபிளா இருக்கும்? எந்த மாரியான கெரியர் பாத்ல வந்து அவங்க விருப்பப்பட்டு சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ரியலான ஒரு வுமன் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எப்ப தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க யாருன்னு அவங்க டீட்டெயிலா புரிஞ்சுக்கும்போது மட்டும் தான். அதனால தான் வந்து சிக்மா ஃபீமேல்ஸ் மாரி வாழ்ந்துட்டு இருக்கிற ஹை வேல்யூ வுமன்ஸ்லாம் வந்து, அவங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே கூட சரி, அவங்களுடைய விசிபிலிட்டியா இருக்கலாம், பிரசன்ஸா இருக்கலாம், வேற லெவல்ல இருக்கும். அவங்க வந்தாலே வந்து "நிறைஞ்சிருச்சுப்பா சபை" அப்படின்ற லெவலுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மென்ட்டா அவங்களோட பிரசன்ஸ்லயே குடுக்க முடியும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஹை வேல்யூவா இருக்கிற ஃபீமேல்ஸ் வந்து தே ஆர் நாட் பார்ன், தே ஆர் மேட் அப்படின்ற மாரி சொல்லலாம். அவங்கள நோக்கி லைஃப் தூக்கி போட்ட ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கலாம், சேலஞ்சஸா இருக்கலாம், அவங்க கடந்து வந்த பாதைகளா இருக்கலாம். இத வச்சு அவங்க வந்து கிரியேட் ஆயிருப்பாங்க. இந்த கிரியேஷன் ப்ராசஸ்ல அவங்க கத்துக்கிட்ட நாலேட்ஜா இருக்கலாம், எமோஷனல் இன்டெலிஜென்ஸா இருக்கலாம், இன்ட்யூஷன் பவர் மூலியமா அவங்க கெஸ் பண்ற விஷயங்கள், ஜட்ஜ்மென்ட் எல்லாமே வந்து அவங்க கத்துக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா மட்டும் வந்தது கிடையாது. அவங்களுடைய கெரியர் மூலியமாவும் வந்திருக்கும். பொதுவா ஒரு கேர்ளுடைய கெரியர் தான் வந்து அந்த கேர்ள் யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெளிவா அந்த கேர்ளுக்கே காட்டும். அவங்க எங்க போறாங்கன்னு சொல்லப்படுற விஷயத்தையும் வந்து ப்ராப்பரா அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்கும். அதனால தான் கெரியர் பாத்த சூஸ் பண்ணும்போது மட்டும் சிக்மா ஃபீமேல்ஸ் வந்து ரொம்ப கீனா சூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பொதுவா வந்து கெரியர் பாத் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம யோசிச்சாலே வந்து, நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம லைஃப்ன்றது வந்து ஒரு பிரிட்ஜ் மாரி. ஒரு பிரிட்ஜ் மேல நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். அந்த பிரிட்ஜுக்கு 2 சைட்லயுமே வந்து நம்மளுக்கு 2 தூண் இருக்கு. அத புடிச்சு தான் நம்ம நடக்க போறோம்னா, அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படுற பிரிட்ஜ்ல வந்து ஒரு சைடு வந்து நம்மளோட கெரியரா இருக்கணும். இன்னொரு சைடு நம்மளோட பேஷன் ஒர்க்கா இருக்கணும். நம்மளுடைய ஹாபீஸா இருக்கணும். அத வந்து மைண்ட்ல வந்து நல்லா பொருத்தி வச்சிருக்கிறதுனால, இந்த மாரி ஹை வேல்யூ வுமன்ஸ் வந்து அவங்களுடைய கெரியர் அதாவது அவங்க ப்ரொஃபஷன எவ்வளவு தூரம் பார்த்துக்கிறாங்களோ, அதுக்கேத்த மாரி அவங்களோட ஹாபீஸ்லயுமே ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதுதான் அவங்கள ரொம்ப ஸ்ட்ரென்த்தான வுமனா மாத்தி லைஃப்ன்ற பிரிட்ஜ வந்து ஈஸியா கடக்க வைக்குது அப்படின்றது உண்மையான விஷயம். கெரியர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமா இருக்கலாம். ப்ரொஃபஷன், பேஷன் சொல்லப்படுற விஷயமா இருக்கலாம். பணத்துக்காக மட்டும் ஒரு வேலைய நாங்க செய்ய மாட்டோம். எங்களுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன்க்காக நான் செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லப்படுற இந்த ஆசை சிக்மா ஃபீமேல்ஸ் கிட்ட அதிகமா இருக்கிறதுனால, ஒரு 9 டூ 5 ஜாபா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்றதா இருக்கலாம். எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்தா மாரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அதையும் அவங்க ப்ரொஃபஷனா மாத்திக்கவும் முடியும் அவங்கனால. இந்த ஒரு ரீசன்னால தான் அவங்களுடைய திங்கிங் எபிலிட்டியா இருக்கலாம், அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியா இருக்கலாம், யூனிக்னெஸ்ஸா இருக்கலாம். மத்த கேர்ள்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் கெரியர் பாத் என்ன சூஸ் பண்ணுவாங்க சிக்மா ஃபீமேல்ஸ் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கெரியர் ஆஃப் ரைட்டர் அப்படின்ற மாரி சொல்லலாம். ரைட்டிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு டிபார்ட்மெண்ட், இந்த ஒரு கெரியர் வந்து சிக்மா ஃபீமேல்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். நெறைய ரைட்டிங் விஷயத்துல இருக்கிறவங்க ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸா இருக்கலாம், ஸ்டோரி ரைட்டர்ஸா இருக்கலாம், இல்ல நெறைய விஷயங்கள் ஒரு நாவல் எழுதுற கேர்ள்ஸா இருக்கலாம். இத வந்து இவங்க சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சாலிட்யூட். சிக்மா ஃபீமேல்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு லோன் வுல்ஃப் மாரி. சோஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எங்க சோஷியலைஸ் பண்ணிக்கணுமோ அங்க தான் பண்ணிப்பாங்க. மத்தபடி மேக்ஸிமம் கொஞ்சம் தனிமையில இருக்கலாம். தனிமையில நம்ம யார் நம்மள தெரிஞ்சுக்கலாம் சொல்லப்படுற இந்த சாலிட்யூட் அதிகமா விரும்புற கேர்ள்ஸா இருக்கிறதுனால, அவங்களுடைய ப்ரொஃபஷன் வந்து ஒரு ரைட்டிங்கா இருக்குன்னு சொல்லப்படுற ஆசை இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த ரைட்டிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிற இன்னொரு ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோஸ்பெக்ஷன் மோட் அவங்களுக்கு அதிகமா ஒர்க் ஆகும். பொதுவா கேர்ள்ஸ்னாலே வந்து அவங்க மைண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இன்ட்யூஷன் பவரோட இருக்கிற ஒரு மைண்டா இருக்கும். அதிலயும் ரைட்டிங்ல இருக்கும்போது அவங்களுடைய உணர்வுகளா இருக்கலாம், அவங்களுடைய எண்ணங்களா இருக்கலாம், அவங்களுக்கான கற்பனைகளா இருக்கலாம், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷனல் ஸ்டோரீஸா இருக்கலாம். எல்லாத்தையுமே எழுதும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற இன்ட்ரோஸ்பெக்ஷன் மோடும் அதிகமாகும். எல்லாத்தையுமே தாண்டி இதுல இருக்கிற இன்னொரு ஒரு மேஜிக் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிற கேர்ள்ஸுக்கான ஒரு விஷன் ரொம்ப கிளியரா இருக்கும். அவங்களுடைய விஷன் நான் இங்க இருக்கேன். நான் இத அடுத்து இப்படி போப்போறேன். அதுக்கு அடுத்த 5 வருஷம் இங்க இருக்க போறேன்னு சொல்லப்படுற, அந்த கிளியரான வழி இந்த மாரி கேர்ல்ஸ் சிக்மா ஃபீமேல்ஸ்க்கு தெளிவா இருக்கிறதுக்கான காரணம், இந்த ப்ரொஃபஷன் அவங்க சூஸ் பண்றதுனால தான். வழி தெரியாம போயிட்டு இருக்க படகுக்கு தான் எங்க போறதுன்னு தெரியாது. வழி தெரிஞ்சு போற படகு வந்து கரெக்ட்டா கலங்கரைய அடையும்ன்ற மாரி, விஷன் தெரிஞ்சு மூவ் பண்ணிட்டு இருக்க கேர்ல்ஸா இருக்கிற சிக்மா ஃபீமேல்ஸ் அவங்களுடைய கரைய அடைஞ்சே தீருவாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ 2வது கேரியர் எத சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இண்டிபெண்டன்ட் கன்சல்டன்ட் அப்படின்ற ப்ரொஃபஷன சூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சூட்டபிளாவும் இருக்கும். ஏன்னா, பொதுவா வந்து இந்த மாரி இண்டிபெண்டன்ட் கன்சல்டன்ட்டா இந்த சிக்மா ஃபீமேல்ஸ் ரொம்ப விரும்பி சூஸ் பண்றதுக்கான காரணம் லிவரேஜ் தான். இங்க லிவரேஜ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய உழைப்புன்னு சொல்லப்படுற விஷயம், உங்களோட மைண்டா இருக்கலாம், உங்க பிசிக்கல் எனர்ஜி, உங்களுடைய எமோஷனல் எனர்ஜிலாம் கொட்டி ஒரு இடத்துல உழைச்சிட்டு இருக்கீங்க. அந்த உழைப்புக்கு ஏத்த ஒரு சம்பளம் உங்களுக்கு வந்தாலுமே, அதோடைய மொத்த பலனுமே நீங்க அனுபவிக்கிறீங்களான்னு கேட்டா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனா சிக்மா ஃபீமேல்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த மாரி ப்ரொஃபஷன் அவங்க சூஸ் பண்ணதுக்கான காரணம், அவங்களுடைய உடல், பொருள், ஆவி, மைண்ட், திங்கிங் எபிலிட்டி எல்லாமே நம்ம ஒரு இடத்துல போட்டு உழைக்கிறோம்னா, அதுக்கான மொத்த பலன் நான் கிராப் பண்ணணும். என்கிட்ட வரணும்னு சொல்லப்படுற ஆசை இவங்ககிட்ட அதிகமா இருக்கு.
அதனால தான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டா இருக்கலாம், டென்டிஸ்ட்டா இருக்கலாம், பியூட்டிஷியனா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ஆன்டர்பிரினியரா இருக்கலாம். இந்த மாரியான ஒரு இண்டிபெண்டன்ட் கன்சல்டன்ட்டா இருக்கிற இந்த டாஸ்க், இந்த ஒரு கேரியர வந்து சிக்மா ஃபீமேல்ஸ் ரொம்ப அதிகமா புடிச்சு விரும்பி சூஸ் பண்ணுவாங்க. இத சூஸ் பண்றதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி கேர்ல்ஸ் வந்து அவங்களுடைய அந்த எம்பயர் அவங்களே கிரியேட் பண்ண ஆசைப்படுவாங்க. என்னுடைய உலகத்த நானே கிரியேட் பண்ணுவேன். என்னோட உலகத்த நான் எப்படி இருக்கணும்? என் கூட சுத்தி இருக்கிற பீப்பிள் எப்படி இருக்கணும்? என்ன மாரியான வொர்க் போணும்? யார் என்ன எப்படி ட்ரீட் பண்ணணும்? நான் யார எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லப்படுற இத்தன தெளிவும் அந்த கேர்ளுக்கு இருக்கிறதுனால, ஒரு இண்டிபெண்டன்ட் ஆன்டர்பிரினியரா இருந்து அவங்களுடைய உலகத்த அவங்களே செதுக்குவாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன அவங்க அடையறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இண்டிவிஜுவல் டிசிஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ்க்கு வந்து அவங்க தான் ஓனரா இருக்கணும்னு சொல்லப்படுற இந்த ஒரு திங்கிங் அவங்க கிட்ட இருக்கிறதுனால, இண்டிபெண்டன்ட் கன்சல்டன்ட்ன்னு சொல்லப்படுற இந்த ப்ரொஃபஷனும் வந்து இந்த மாரி வுமன்ஸ்க்கு ரொம்ப சூட்டபிளா இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ 3வது கேரியர் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டிஜிட்டல் நோமேட் அப்படின்ற மாரி சொல்லலாம். டிஜிட்டல் நோமேட் அப்படி சொல்லப்படுற விஷயம் வந்து ரிமோட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில வந்து டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு எல்லாமே. நம்ம வேற ஒரு கண்ட்ரி கூட இங்க உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கோம். ரிமோட்ல ஒர்க் பண்ணி நம்ம அடுத்த பீப்பிளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாரியான கேரியர வந்து ரொம்ப லைக் பண்ணி சூஸ் பண்ணுவாங்க சிக்மா ஃபீமேல்ஸ். இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா அவங்க ப்ரொஃபஷனா வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ற கேர்ல்ஸாவே இருந்தாலுமே கூட சரி, அதிகமா வந்து இந்த சிட் சாட் பண்றது, கதை அடிக்கிறது, கம்மியா வேலை செஞ்சுட்டு அதிகமா வந்து ஓபி அடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு போறதுன்னு சொல்லப்படுற இந்த விஷயங்கள்லாம் ஈடுபட மாட்டாங்க. அவங்களுடைய பெர்சனல் குரோத்ல அதிகமா கவனம் வச்ச ஒரு கேர்ல்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணலாம்? என்ன மாரியான விஷயங்கள்லாம் செஞ்சா அவங்க முன்னேறலாம்னு சொல்லப்படுற, இதுலயே அவங்க கீனான ஒரு கவனத்த வச்சுட்டு இருக்கிறதுனால, டிஜிட்டலி ரிமோட்லயே அவங்க ஒர்க் பண்ற இந்த விஷயம் வந்து, அவங்களுக்கான டைம் அதிகப்படுத்தி குடுக்கும். அவங்களுக்கான பெர்சனல் ஸ்பேசிங் அதிகமா கிடைக்கும். எல்லாத்தையுமே தாண்டி அவங்கள வந்து ஒரு தனிப்பட்ட முறையில டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கிறதுனால, டிஜிட்டலி இருக்கிற எல்லா எல்லா கைண்ட் ஆஃப் ரிமோட் வொர்க்கிங்குமே வந்து இந்த மாரியான கேர்ல்ஸ் வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த கரியர்ல அவங்க ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கரியர். என்விரான்மென்டல் சயன்டிஸ்ட்டாவும் இருப்பாங்க. என்விரான்மென்டல் சயன்டிஸ்ட்டான ஒரு ப்ரொஃபஷன் அவங்க சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா ஃபீமேல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலே, ரொம்ப அட்டானமியா, ரொம்ப செல்ஃப் சஃபிஷியன்சியா இருப்பாங்க. செல்ஃப் சஃபிஷியன்சினா என்ன அப்படின்னா, அவங்க அவங்களா இருந்தாலுமே ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. யாருகிட்டயுமே டிபெண்டன்சி இருக்காது. யார்கிட்டயுமே புரொடெக்ஷனுக்குமே டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. ஹேப்பினஸ்க்குமே டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு முழுமையான ஒரு பெர்சனா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கேர்ல்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு காரணத்தால வந்து அனாலிட்டிக்கல் ஸ்கில் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அப்சர்வேஷனல் மோடும் அதிகமா இருக்கும். ஒரு இடத்துல அவங்க பிரசன்ட் ஆகுறாங்கன்னா, டக்குனு வந்து மைண்ட் எங்கேயோ சிதற விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது? என்ன விஷயம் போகுதுன்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா அனலைஸ் பண்ணி சொல்லப்படுற இந்த டேலண்ட் அவங்ககிட்ட இருக்கிறதுனால, என்விரான்மென்டல் சயன்டிஸ்ட் அதாவது ஒரு என்விரான்மென்ட்ல என்ன பிரச்சனை நடக்குது? என்ன பொல்யூஷன் நடக்குது? என்ன விஷயம் நம்ம பண்ணா நம்ம கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லப்படுற விஷயமும், இங்க யார் பிரச்சனைய குடுத்துட்டு இருக்கா? என்விரான்மென்ட்டா, சிச்சுவேஷனா, பீப்பிளா சொல்லப்படுற இந்த தெளிவான புரிதலும், அனாலிசிஸ் பண்ற பிரெயினும் அவங்க கிட்ட அதிகமா இருக்கிறதுனால, இந்த மாரி அனாலிட்டிக்கல் வொர்க்கா இருக்கிற கரியர் எல்லாமே சிக்மா ஃபீமேல்ஸ்க்கு சூஸ் ஆகும் அப்படின்றது ஐ மீன் பிரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 5வது ப கரியர் பாத் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து லேர்னிங் அண்ட் டீச்சிங் அப்படின்ற மாரி சொல்லலாம். பொதுவா சிக்மா ஃபீமேல்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து இளமை ஆயிட்டே போவாங்க. ரொம்ப அழகாயிட்டே போவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க வயது ஏற ஏற மெருகேறிட்டே போறதுக்கான முக்கியமான காரணம் லேர்னிங். யார் கத்துக்கிட்டே இருக்காங்களோ, யார் புது புது விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ, அவங்க இளமையாவே இருப்பாங்க. இளமை ஆகிட்டுமே இருப்பாங்கன்றது தான் உண்மையான விஷயம். இந்த லேர்னிங் அண்ட் டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் டீச் பண்றதுக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா ஒருத்தங்க டீச் பண்றாங்கன்னா, அவங்க கன்டினியூஸா லேர்ன் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த கன்டினியூஸ் லேர்னிங் ஆன இந்த ப்ரொஃபஷன வந்து சிக்மா ஃபீமேல்ஸ் அதிகமா பிரெஃபர் பண்றதுக்கும், இவங்களுக்கு சூட்டபிளா இருக்கிறதுக்கான காரணம், அவங்க வந்து அறிவு பசின்னு சொல்லுவாங்க. ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கணும், ஏதாவது லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும்ன்ற ஆசை இந்த மாரி பெண்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால, இந்த ப்ரொஃபஷன்ல வந்து அதிகமான சிக்மா ஃபீமேல்ஸ் வந்து ஷைன் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே தாண்டி இத வந்து அவங்க சூஸ் பண்றதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா, இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம், பணம், பேர், புகழாரா இருக்கலாம். எல்லாமே நாளைக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இது இன்னைக்கு அது இல்லன்னா நாளைக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்க நாலேட்ஜ் மட்டும் தான் என்னைக்குமே உங்கள விட்டு போகாது. நாலேட்ஜ் மட்டும் தான் வந்து இந்த உலகத்துல நீங்க சர்வை பண்றீங்க. இந்த உலகத்த நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போணும்னா, உங்க நாலேட்ஜ் மட்டும் தான் உங்களுக்குள்ள இருக்கிற சிறந்த வெப்பனா இருக்கும். அந்த ஒரு வெப்பன வந்து பட்டை தீட்டிக்கிட்டே இருப்பாங்க சிக்மா ஃபீமேல்ஸ். அதனால இவங்க கிட்ட வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாவே நம்ம நடந்துக்கணும்ன்றது தான் உண்மையான விஷயம். எல்லாத்தையுமே தாண்டி ஒரு ரெஸ்பெக்ட்ட இங்க நெறைய பேர் கஷ்டப்பட்டு அடைஞ்சிட்டு இருக்கும்போது, எஃபர்ட்டே எடுக்காம அவங்க ஒரு இடத்துல பிரசன்ஸ் ஆகும்போது எஃபெக்ட் ஐ மீன் ரெஸ்பெக்ட் கிடைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நாலேட்ஜபிளான பெர்சன்ஸாவும், நாலேட்ஜ் மேல அவங்க வச்சுட்டு இருக்க மரியாதையாலும் இந்த மாரி ப்ரொஃபஷன்ல இருக்கிறதுனால என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான ஒரு ப்ரொஃபஷன் எத அவங்க அதிகமா சூஸ் பண்ணுவாங்க, கரியர சூஸ் பண்ணுவாங்கன்னா, மியூசிக் அண்ட் ஆர்ட் அப்டின்ற மாரி சொல்லலாம். மியூசிக், ஆர்ட் அப்படின்ற மாரியான ப்ரொஃபஷன் வந்து சிக்மா ஃபீமேல்ஸ் அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கான காரணம் வந்து, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ரகசியத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு ரகசியம் இருக்கு. நான் நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன் இத. நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு ரகசியம் இருக்கு. அத தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்கன்னு. அது என்ன ரகசியம்னா வந்து,
நம்ம எல்லாருமே வந்து ஒரு கிரியேட்டருடைய ஒரு பார்ட் தான். ஒரு கிரியேட்டர் தான் நம்ம எல்லாரையுமே கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த சன்ன கிரியேட் பண்ணவர் தான், மூன கிரியேட் பண்ணவர் தான், கடல உருவாக்குனவர் தான், இந்த உலகத்த கிரியேட் பண்ணவர் தான். ஒரு கிரியேட்டரா நம்மள வந்து உருவாக்கியிருக்காரு. நம்ம வந்து பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவோம். அப்ப நம்ம பார்ட் ஆஃப் யூனிவர்ஸா இருக்கும்போது, அதோடைய பவர் அந்த கிரியேஷனுடைய பவர் நம்மளுக்குள்ள இருக்கும். அது எப்ப நம்மளுக்கு தெரியும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவிட்டியா நம்ம ஒரு விஷயங்கள் பண்ணும்போது, கிரியேட்டிவிட்டியா நம்பளா ஒரு விஷயம் செய்யும்போது, யாரையுமே இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இல்லாம, எக்ஸ்பிரஸ் பண்ற நோக்கத்தோட சில விஷயம் செய்யும்போது, நம்பளுக்குள்ள இருக்கிற அந்த கிரியேட்டிவிட்டி பவர் வெளிய வரும். இந்த ஒரு விஷயம் எப்ப ஈஸியா வெளிய வரும்னா, மியூசிக்கா இருக்கலாம், ஆர்ட்டா இருக்கலாம், புதுசு புதுசா கிரியேட் பண்ற பீப்பிள் கிட்ட அதிகமா வெளிய வந்துட்டே இருக்கும். அதனால தான் ஒரு நல்ல ஒரு மியூசிக் கேட்கும்போது நம்ம மனசு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஒரு இளையராஜா சாங் கேட்கும்போது, அப்படியே நம்மளுக்கு தாலாட்டு பாடுற மாரி இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா, அதுல ஒரு தெய்வீக தன்மை இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குள்ளயுமே அந்த தெய்வீக தன்மை இருந்துட்டு இருக்கு. இத சிக்மா ஃபீமேல்ஸ் வந்து அதிகமா வெளிக்கொண்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க சூஸ் பண்ற இந்த மியூசிக் அண்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ரொஃபஷன் தான். தனிமையில யாரையுமே கிட்ட சேர்த்துக்காம, யாரோட டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம அவங்க ஃபுல் ஃபோக்கஸா இந்த ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கும்போது, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படுற அந்த விஷயம் வெளிய வரும். அது அவங்கள கைட் பண்ணும்னு சொல்லப்படுற நம்பிக்கை அவங்களுக்கு அதிகமாவும் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தால அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் பீயிங்யுமே வந்து வெளிய கொண்டு வராங்க சிக்மா ஃபிங்கர்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எல்லா வுமன்ஸுமே ஸ்பெஷல் தான். ஆனா சிக்மா ஃபீமேல்ஸ்ன்னு வரும்போது ஒரு ஹை வேல்யூ வுமன்ஸா இருக்கிற இவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க டிக் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து அவங்கனால என்ன பண்ண முடியும்? இன்னும் என்னோட பொட்டன்ஷியல் என்னன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்களே தவிர்த்து நின்ற மாட்டாங்க எங்கேயுமே. அத டிக் பண்ணி தேடிட்டு அவங்களோட அவங்களோட பொட்டன்ஷியல வெளிய கொண்டு வந்துட்டே இருக்கிற அந்த நேச்சர் வந்து அவங்களோட பவுண்டரிய பெருசாக்கிட்டே போகும். அவங்களுக்கு இந்த விஷயமும் தெரியும், அதுவும் தெரியும், இதுக்கப்புறமும் தெரியும்னு சொல்லப்படுற இந்த வைடான நாலேட்ஜ் அதிகமா வளர்த்துக்கிட்டே இருக்கிறதுனால புரொடெக்ஷன்க்காக ஒரு ஃபீமேல் நேச்சர புரொடெக்ஷன்க்காக யார்ட்டயும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதான்றத மாத்தி, நாங்க புரொடெக்ட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு, அவங்க நெறைய பேர புரொடெக்ட் பண்ற அந்த குவாலிட்டிய வளர்த்துக்கிற கேர்ல்ஸா இருக்கிறதுனால, கெரியர் பாத்த வச்சு இது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறதுனால, அவங்களுடைய கெரியர் பாத்ல ரொம்ப ரொம்ப கீனாவும், காஷியஸாவும் இருக்கிற வுமன்ஸா சிக்மா ஃபீமேல்ஸ் இருப்பாங்க. அத ரொம்ப ஜாக்கிரதையாவும் சூஸ் பண்ணாம சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.